யானைன்னு இறங்கிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தட்டி எடுத்துருக்குது. உங்களுக்கு வால்பாறை காட்டுக்குள்ளே நின்றுருக்கோம். யானை வரும் அங்கே நிப்பாடுறது. அப்புறம் என்ன மக்களே, மறுபடியும் ஒரு 80 கிலோமீட்ரு யார் தொந்தரவும் இல்லாமல், ஒரு ஃபோன் காலு, இந்த சிக்னலு, அது இது இந்த டென்ஷனு எதுவும் இல்லாமல் ஒரு 80 கிலோமீட்ரு அதிரப்பள்ளியிருந்து வால்பாறை போகலாமா? ஸோ வணக்கம் வந்து நம்ம நமஸ்தே, நாங்கள் மோட்டோபு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ், அதிரப்பள்ளி பார்த்துட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ், அதிரப்பள்ளி காட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, சவுத் இந்தியாவிலேயே த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு அப்படின்னு சொல்லி பேர் போன ஒரு ரோடு. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து இதுக்கு இன்ட்ரோ கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ரோட்டுக்கு அவ்வளோ பேர் இருக்குது. ஸோ வந்து யானைகள் அதிகமாக குடியிருக்க ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 73 கிலோமீட்டர்ஸ் மேலேங்க வால்பாறை. ஸோ வந்து இப்போ நம்ம கேரளா பார்டருக்குள்ளே, கேரளா தமிழ்நாடு அந்த இதில் பார்டரில் இருக்கோம். ஸோ வந்து ஒரு மான்சூன் ட்ரிப் தான் பிளான் பண்ணி வந்திருக்கோங்க. கண்டிப்பாக மழை பெய்யும். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ், இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு இருக்கும்போது என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த செக் போஸ்ட்டில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கிறத மெயினாக சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் கேரளாலேருந்து வரீங்கன்னா மேபி ஒரு டைம் உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்கள் டிடி சரக்கு இது அடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா பேர் புது பைக் எடுத்துகிட்டு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண வராங்க. அப்படிங்கும்போது நம்பர் பிளேட் ஆர்டிஓவில் வராமல் இருக்கலாம், வந்து மாட்டாமல் இருக்கலாம். நம்பர் பிளேட் இல்லைன்னா இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு உங்களால் போக முடியாதுங்க. செக் போஸ்ட்டில் பிடிச்சிருவாங்க, ரிட்டன் தான் திரும்பி போகணும். அப்புறம் இன்னொரு மேஜரான இன்னொரு இஷ்யூ என்னென்னா, உங்களால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயர்லி மார்னிங் 6 o'clock மேலே நீங்கள் பைக்கர்ஸ் வந்துடலாம். ஈவினிங் 4 o'clock மேலே உங்களால் வந்து இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போக முடியாதுங்க. ஏன்னா செக் போஸ்ட் இருக்குது, உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களால் இந்த பக்கம் வர முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பேர், நானே ஒரு வாட்டி வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்கேன். மேபி இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் தான் அதிரப்பள்ளி டு வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன். இது நான் நிறைய வாட்டி வந்திருக்கேங்க இந்த ரோடு. ஸோ 2-3 வாட்டி யானை பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி யானை இருக்குமாங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. நம்ம லக்கு மேபி யானை பார்க்கலாம், சிறுத்தை பார்க்கலாம், இந்த பெரிய மூக்கு வச்ச அந்த இது பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதை புதுசாக யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து வால்பாறை போகணும். வால்பாறையோட விளாக் என் பண்ணிடுவேன். ஏன்னா வால்பாறை வீடியோ போட்டால் பசங்க அவ்வளோதான், இதோட ஏகப்பட்ட வாட்டி போட்டுட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம செக் போஸ்ட் வந்துவிட்டோம், பக்கமாக வந்துட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்தில் செக்இன், அதாவது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறக்கு ஏகப்பட்ட கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அலௌடு. இ பாஸ் வேணுமா அண்ணா? இ பாஸு நான் யோசிக்கவே இல்லை. அதை அப்ளை ஆகும், பட் இப்போப்பா இங்கே அப்ளை ஆகுமான்னு தெரியலையே. இங்கே சுத்தமாக சிக்னல் இல்லை. நான் சொன்னேன் ஐயோ லைனாக போடும். மூணு பைக் ஆனால் இல்லை. அந்த சீட்டை பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே கொடுக்கணும் இதையே. சரி வாங்குங்க, அதை பத்திரமா வைனே, அங்கே கொடுக்கணும். தேங்க்ஸ் ஏடா. ஸோ அவ்வளோதாங்க, டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சிக்னல் கிடச்சிரும், நம்ம சிக்னல் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் குழப்பமில்லை. டே தம்பி அழுத்துறா கொஞ்சம், டக்குன்னு போகணும்டா. ஆனால் நம்ம 1 day ட்ரிப் தான் வந்திருக்கோம். மணி போய் 3 ஆகி போச்சுங்க. இன்னும் 3 ஆகலையா? ஆக்சுவலி இங்கே தான் சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு ஒன்றும் கடை இல்லைங்க. ஐயோ எங்காவது இருந்து இறங்கிற போதுரா கொம்பேன். பார்த்துக்கிட்டே தாங்க போகிறேன் நான். எனக்கு அதுவும் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம், நான் 2வது வாட்டி வந்தப்பலாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன் அள்ளு விட்டுட்டு. லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த ரூட்டை ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க, பின்னாடி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வால்பாறை டு அதிரப்பள்ளி. நம்ம ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டோங்க. செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்ததுமே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லைங்களாங்க, நல்லா தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் யாராவது செக் போஸ்ட் தாண்டிங்கன்னா நிறைய கடை இருக்குது, சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே கடை கிடையாது. நல்லா பசிக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக தண்ணி கேன் எடுத்துகிட்டு போங்க. பட் இடையில ஃபாரஸ்ட்டில் போட்டுறாதீங்க, ஏன்னா யானை குட்டியோடலாம் தெரியுங்க பாவம்.
மோஸ்ட்டாக அந்த ஆல்கஹால்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இயற்கையை பகச்சோன்னா அது பின்னாடி நம்மளுக்கு பெருசாக செஞ்சு கொடுக்கும், குட்டியான காலெல்லாம் இடிச்சிடும். அதனால ஒரு சின்ன அட்வைஸு, இந்த சைடு போகிறாங்க கொஞ்சம் அப்படியே பார்த்து போங்க, ஜாலியாக போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ரோடு இது. என்ன தெரியுமாங்க இன்னொரு பெரியான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ண தப்பு பண்ணிடுறீங்கன்னா, அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு, இப்போ நீங்கள் ஆலியார் ரூட்டில் வந்தீங்கன்னா இ பாஸ் எடுக்கணும்னு அந்த மைண்ட் இருக்கா? நீங்கள் இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு, இந்த அதிரப்பள்ளியிலேருந்து வரும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, எல்லோரும் அந்த இ பாஸ் எடுக்காமல் வந்துடுறோம். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு செக் போஸ்ட்லேருந்து அலோவ் பண்ணிடுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. போனதும் உங்களுக்கு பேசிக்காக பைக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பணம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக அனுப்பி விட்ருவாங்க. பட் இதே நீங்கள் தமிழ்நாடு ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டிங்கனாவே பிடிச்சிருவாங்க. இது என்னோடய நண்பர் சொன்னார். பட் நானே இன்றைக்கி அந்த தப்பு தான் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அந்த சண்டே டைம் காட்டி குறிப்பிட்ட வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே அலௌடு இல்லையாம்மா. ஸோ நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலைங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிறேன், ஏதாவது பண்ணி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வால்பாறையில் ஸ்டே எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யானை எடுக்கிற மெயினான ஏரியா பக்கமாக வந்துட்டோம். ஸோ ஆனால் இந்த ஏரியாவில் தான் யானை இருக்குங்க அதிகமாக. நாங்கள் இங்கே தான் ஒரு குட்டி யானை அம்மாவோட பார்த்தோம், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது வந்து அப்போ தான் பிறந்த குட்டிங்க, குட்டி குட்டியாக முடியும், அது க்யூட்டாக விளையாடுறதுக்கு அழகாக இருக்கும். பட் வந்து விளையாடினோம்னா அம்மா நம்மளை சூறையாடிடும். ஸோ அதனால் சும்மா ஃபன்னு தான், மற்றபடி நம்ம சூறையாடுறதுக்கு ஆசை இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ லடாக் ட்ரிப் பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இப்போவே எத்தனை நாளாக ப்ரோ பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பட்ஜெட்டு, எத்தனை பேர் போக போகிறீங்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறையா இது கேட்டிருக்கீங்க. லடாக் ட்ரிப் பற்றி இதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச விரும்பலை, ஏன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் போடுவோம். இப்போ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வால்பாறை அதிரப்பள்ளி ரூட்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு தான் அதை பற்றி இது எதுக்கும் பேச வேணாம். பட் சீக்கிரம் வரும், அப்டேட் வரும். வாவ், பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணால். உங்களுக்கு கூட்டமே இருக்காதா? அதுவும் நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி, எல்லாம் அதிரப்பள்ளி டு வால்பாறை வீக் டேஸில் வாங்க. ஐயோ இந்த புதன் வியாழெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில். பட் ஈவினிங் டைமில் பைக்கர்ஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. இல்லை ப்ரோ நான் யானையை கண்டிப்பாக பார்க்கணுன்னா ஒரு 5:30க்கு மேலே செக் போஸ்ட் தாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிரப்பள்ளி டு வால்பாறையில் யானையை கன்ஃபார்ம் பார்க்கலாம். இதெல்லாம் யானை இறங்குற ஏரியா, அதனால் இங்கே நின்று நம்ம ரெயின் லேயர் போட முடியாது, மழை தூருது நல்லாவே. பட் ரெயின் லேயர் போட்டால் அவ்வளோதான் நாசம். யானைன்னு இறங்கிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓடக்கூட முடியாது. ஓடினாலும் துரத்தி மிதிக்கும்ல. எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் பக்கமாக. நல்லாவே தூருது, தட்டுன்னு அடிக்குது மழை. உங்களுக்கு வீடியோஸில் அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா ஃபாரஸ்ட் க்ரீனாக இருக்கா, அந்த தண்ணி படும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. கொஞ்சம் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், உங்களுக்கு மழை பெய்யும்போது ரொம்ப டீப்பாக பெய்ந்தால் தான் தெரியும். இந்த மாதிரி குட்டி மழை பெய்யும்போது தெரியாதுங்க நல்லாவே. எனக்கு ஒரு வாட்டியாவது இந்த அதிரப்பள்ளி காட்டுக்குள்ளே என் ஃப்ரெண்டு யாராவது இந்த சைடில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளியில் இருக்கிற யாராவது கேரளா நண்பர்களோ தமிழ் நண்பர்களோ யாராவது இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது உங்கள் வீட்டில் தங்க வைங்க. இந்த இப்படி தான் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணணும். பட் இங்கெல்லாம் ரெசார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழிச்சிருவாங்க ஃபாரஸ்ட்டை. அதனால் இது வேணாம், ரெசார்ட்டே வேணாம் இந்த காட்டுக்குள்ளே. கேரளா கவர்மெண்ட்டுக்கு சல்யூட்டுங்க, அந்த மாதிரி ஒரு தப்பான இது மட்டும் இங்கே எடுக்காமல் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனையெல்லாம் துரத்துச்சுன்னா இங்கேயும் ஓடுறது, வண்டியை போட்டு காட்டுக்குள்ள ஓடனா துரத்தி மிதிக்கும். மோஸ்ட்டாங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களோடலாம் வரும்போது பைக்கில் வரீங்கன்னா இந்த ரோடு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு, கொஞ்சம் பார்த்து வாங்க, சேஃபாக வந்துடுங்க. வேணான்னு சொல்கிறேன். பசங்களாக வரீங்க, அட்வென்ச்சராக நல்லா என்ஜாய் பண்ணணும்னா இந்த ரோடு நான் சஜஷன் பண்ணுவேன். மற்றபடி வேணாம், அந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடும் கூட. ஆனால் இங்கே பேயிற மழை இருக்குது பார்த்திங்கன்னா, நான் இப்போ அதிரப்பள்ளியில் வந்து கம்மியாக தான் தண்ணி பாட்டு வந்தேன். உங்களுக்கு நல்ல பீக் மான்சூன் டைம்லலாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்டேட் பண்ணுறேங்க. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. motobu.7 இருக்கும், 07 இருக்கும், அதில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வால்பாறை நல்லா மழை பெஞ்சுன்னா அந்த பீக் மான்சூனில் வால்பாறை டு அதிரப்பள்ளி வாங்க. ஐயோ அப்படி இருக்கும். ஸோ ஒன் டே ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரப்பள்ளி டு வால்பாறை இந்த ரோடெலாம் நல்லா இருக்குங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சும்மா தட்டி எடுத்துருக்குது. உங்களுக்கு வால்பாறை காட்டுக்குள்ளே நின்றுருக்கோம், யானை வரக்குள்ள பயமாக இருக்குது. இந்த மலையில் நான் வந்து விளாக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக கோபுரம் செத்துரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கழட்டி உள்ளே வச்சிட்றேன். மழை நின்னதும் கண்டிப்பாக நண்பர்களே நான் விளாக் கண்டி பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. பை. பாருங்க, தார் அசால்ட்டாக ஆஃப் ரோடில் விட்டு ஏற்றுறாரு. நான் இருக்குண்ணே, நாங்கள் ஓய்க்கிறோம்.
ஒரு புறாவுக்கு போகிறா அப்படிதாங்க பண்ணி விட்டானுங்க நம்ம பசங்க. ஐயோ ஐயோ, பசங்க எல்லாம் லைனாக இன்னும் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களா. நான் கூட என்னமோ நினச்சேன், சரி இது யானை தான் வந்துருச்சாட்டிருக்குதுன்னு, இல்லை யாராவது விழுந்துட்டாங்கன்னு நான் நினச்சேன். அப்புறம்லாம் தெரியாது அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறக்காக நின்றுருக்காங்கன்னு. யானை சாணி அது இருக்குங்க. நைட் டைமில் ஆகப்பட்டது உங்களுக்கு ரோடு கிராஸ் ஆகும் அப்படி இப்படிங்கும்போது யானை எப்படியும் இது போட்டுரும். நான் எப்படி அங்கே யானை இருக்குன்னு சொன்னேன்னா அந்த பசங்களுக்கு அங்கே ஒரு நம்ம இப்போ வந்த பின்னாடி வந்த நண்பர் சொன்னார் யானை இருக்கு தம்பி அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், நாங்கள் பார்க்கல யானையை. எப்பட்றா கேரளாக்காரங்க மட்டும் ஃபுல்லாக கப்புள்ஸாகவே சுற்றுறீங்க? நாங்களும் தான் சுற்றுறோம் அந்த தமிழ்நாடு பசங்க. ஒருத்தனை கூட பாரு, எல்லாரும் 10 பேர், ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்துக்குவோம், ஒருத்தன் குப்புறப்படுத்துக்குவோம். ஆனால் கேரளாவில் மட்டும் கப்புள்ஸாகவே சுற்றுறாங்க எப்படி? எனக்கு அதான் தெரியவே மாட்டேங்குது. கர்த்தரே, கேரளாவில் மட்டும் கேர்ள்ஸ் வந்து ட்ரிப்புக்கு கேர்ள்ஸ் மட்டும் தான் இவங்க கூப்பிட்றாங்களா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. இப்போ என்னடா ஆச்சு? ஐயோ, இந்த ரோடு கிராஸ் ஆகிறதான் பிரச்சனையாக இருக்குங்க. ஐயோ, ஏதோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அவங்க பாருங்க எத்தனை கார்களை வெளியே அந்த பக்கம் தள்ளி விட்டு போகிறோம் அப்படின்னு மனுஷன். ஐயோ, ஒரு சின்ன வழி விட்டா போதுமே, நாங்கள் போயிடலாமே. எப்படியும் வாய்ப்பே இல்லை. சூஃபம் 2 பேர்த்த இங்கே வேலைக்கு ஆளுக்கு போட்டாங்க, நின்று யானை பார்ப்பாங்கன்னு. இப்போ நில்லுங்கடா பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இங்கே எல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களா, அதனால் இங்கே ஒரு 2 பேரை வேலைக்கே போட்டாங்க. எவனும் நீ கூட அந்த ஏரியாவில் கிளம்புடான்னு. ஏன்னா அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நான் நிறையா வாட்டி நின்று பார்த்துருக்கேன் அந்த வியூவை. இந்த வாட்டி பார்க்க முடியல. நிற்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்குள்ள அண்ணன் செக் பாயிண்டாக நின்றுருக்காரு. நானி அப்படின்னு சொல்லும்ல அந்த வாய்ஸ் மாதிரி. அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்டில் இப்போ நம்ம கரெக்டாக அந்த இதுக்கிட்ட நின்றுருக்கோம். செம்ம மழை. இப்போ தான் கோப்ரோவே எடுத்து மாட்டியிருக்கோம், அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருந்துச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வால்பாறை தான் போக போகிறோம். வாங்க அப்படி ஜாலியாக கிளம்பலாம். ஒரு யானை நினைக்குதா? சும்மா நிற்கிறாங்களா இல்லை பார்த்துட்டு நிற்கிறாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு நின்று ஜாலியாக பாட்டுருக்காங்க. எனக்கு சொன்னால் தான் நானும் பார்ப்பேன்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாய்ஸ் ஃபுல்லாக அங்கே மாட்டிட்டாங்க. பஸ்ஸுக்காரர் லாக் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால் நம்ம தனியாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒருத்தரையும் காணுவங்க. சரியான மழை பெஞ்சு விட்டுருக்குப்பா, அது வேணால் தெரியுது. மலக்கப்பாறாக்கு ஒரு 15 கிலோமீட்டர் என்னமோ இருக்குங்க. பட் இந்த பக்கம் வெயில் அடிக்குதுங்க. இந்த சைடு தான் மழை, வால்பாறை சைடு வெயிலும் மண்டையாக பொழந்துக்கிட்டு இருக்கு. நான் கூட தான் மிஸ்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். லைட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. கவர்கல்ல கண்டிப்பாக மிஸ்டாக தான் இருக்கும். மற்றபடி இந்த சைட்லலாம் மண்டையாக பொழந்துட்டு இருக்குதுப்பா வெயில், வால்பாறை சைட்லலாம். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துக்காண்டி ஒரு சரியான ஒரு வீடியோன்னு எடுத்தேன். அது எதர்ச்சியாக எடுத்த வீடியோ, அவ்வளோ ரீச் ஆச்சுங்க. சரியான ரீச் அந்த வீடியோ. அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க அந்த வீடியோவுக்கு. ஒரு பையன் என்கிட்ட வந்து பைக்கு கேட்டிருப்பாங்க. நான் அந்த பைக்கை கொடுத்துட்டேன். நம்ம வண்டி தான் ஓட்டி பார்க்கட்டான்னு கேட்டிருக்கேன்னா, எடுத்துக்கடா தங்க வண்டிடான்னு கொடுத்தேன். அந்த பையன் ஓட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட அந்த வண்டியை கொடுத்தான். எனக்கு அது பார்க்கும்போது கண்ணே கலங்கிருச்சு. நம்ம இப்படி இருந்தப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க கூட வண்டி கொடுக்கலடா அப்படின்னு யோசிச்சேன் நல்லா. ஆனால் எனக்கு யாரும் வண்டி கொடுக்க மாட்டாங்க. ப்ரோ கொஞ்சம் பார்த்து வாங்க ப்ரோ. கேரளாக்குள்ளே இங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கும் இப்போ செக் கேட்பாங்கல்ல. அதனால் வந்து இபாஸ் அங்கே கேட்கல. பட் கண்டிப்பாக தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் கேட்பாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் நான் போன வாட்டி வந்தப்போ கேட்கலிங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. போவேன், மேலே ஏறினா தான் தெரியும். மலக்கப்பாறை ஃபாஸ்ட் ஸ்டேஷன் வெயிட் பண்ணி முடிஞ்சதுன்னா இபாஸ் எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா அலௌடு இல்லை, இங்கே தான் தங்கி ஆகணும்.
மலக்கப்பாறாங்கிறது கொஞ்சம் அதாவது தமிழ்நாடுக்கு கேரளாவுக்கு இருக்கிற அந்த அதிரப்பள்ளி ரோட்டில் இருக்கிற லாஸ்ட் வில்லேஜ் தான் மலக்கப்பாறா அப்படிங்கிற வில்லேஜ். இவங்கெல்லாம் அப்படியே ஊருக்கு போகிறாங்க, நம்ம ஊருக்கு போகிறோம். எல்லோரும் வேறு டிஸ்ட்ரிக்ஸை ஸ்டேட்ஸை மாறி மாறி போகிறோம்ப்பா. கோரைடர்ஸ் 2 பேர்த்தையுமே காணுங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. GS6 ஏற்றி வண்டியில் ஏற்றிட்டாங்க, என்னாச்சு? அப்போ தோண்டா இதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் வண்டியை ஏற்றிட்டாங்க மேலே. எல்லாமே சூப்பர் வீக்ஸுங்க. தலை அங்கே வரையா தலை? அங்கே அப்படியே அங்கே போய் அட்டி போட்டுக்கலாம். எல்லாமே சூப்பர் பைக்ஸ் தாங்க நின்றுருக்கு. ஓ, GS6, GS5, G900, ZX 10R. ஐயோ அங்கே ZX 10Rலாம் உள்ளே நின்றுருந்துச்சு. வேறு லெவலுங்க. கேங்கு வேறு பெரிய இடம் போல் சமூகம் கொஞ்சம். பட் நம்மளை பிடிச்சி நிற்க வச்சுருவாங்க. நம்ம பசங்க வந்தால் தான் நம்மளுக்கு விடுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் பையனோட கனவு மிடில் கிளாஸ் அப்படி கனவாகவே போயிருமான்னு நிறைய கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். செஞ்ச கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போதெல்லாம். பட் அவங்களும் அதை ஈஸியெல்லாம் வாங்கிட மாட்டாங்களா, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. சரி, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க. இங்கே என்னடா வெயில் அடிச்சுட்டுக்குது, ஐயா. இப்போ எடுதல்ல, வளைச்சு எடு. ஐயோ இரு ப்ரோ, போய்க்கிறேன். இப்போ எடு ப்ரோ. புஃபாம் இது கேரளா பார்டர் அந்த ஊர் தாங்க. இங்கே டீ கிட்டும்னு நினைக்கிறேன். டீ கிட்டுமா கிட்டாதானுங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். கேரளா செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட் தாண்டினா தமிழ்நாடுக்குள்ள பாஸ் மட்டும் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. நம்ம 2 கட்ட தான் நிற்க போகிறோம், அது தெரிஞ்சு போச்சு. ஒன் டூ த்ரீ. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரோடெல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டைம் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ரோடு ஃபுல்லாக க்ளோஸ். 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸு தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ்நாடு இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்குது. இது தமிழ்நாடு, இது கேரளா தமிழ்நாடுன்னு சேர்ந்ததுன்னா செக் போஸ்ட். இது தமிழ்நாடு தான், செக் போஸ்ட் அங்கே இருக்கு. ஸ்காட் வந்துட்டோங்க. தமிழ்நாடுக்குள்ளே நின்றாங்களே. வாவ், இந்த வியூக்கு எப்போவுமே நான் ஒரு அடிக்ட்டுங்க. இந்த ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வரவே கிடையாது. இப்போ தான் வரேன், ரொம்ப நாள் கழித்து வரேன் அதிரப்பள்ளி வால்பாறை. ஸோ அதனால் நீங்கள் என்னடா அடிக்கடி அங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லாதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன். 1 இயருக்கு அப்புறம் தான் வால்பாறை வந்திருக்கு, அதிரப்பள்ளி வந்திருக்கேன். சாரி. மலையடி வாரத்தில் இப்படி ஒரு கிராமம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பூஃபம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ணா லைட்டிங் போயிடுச்சுன்னா அங்கே போய் வீடியோ எடுக்கணும், வாங்க. இருங்க, நான் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வீடியோஸ்லாம் எடுக்கணும், அதெல்லாம் போய் எடுப்போம். அப்பா ஏங்க, நான் இன்றைக்கி ஒரு மலையாள ஆக்டரை பார்த்தேங்க நான் வீடியோவில். அதாவது வீடியோவில் கிடையாது, அதிரப்பள்ளியில் பார்த்தேன். பட் அது அவரா இல்லை வேறு யாரான்னு தெரில. அவரோட ஃபோட்டோ அனுப்புகிற பாருங்கள், ஸ்டோரியில் இதில் வச்சு விட்றேன் பாருங்கள். அவரை மாதிரியே இருந்துச்சுங்க பார்க்க.
தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நம்மளை பிடிக்காமல் இருந்தால் சரி, பிடிச்சாங்கன்னா முடிஞ்சோம். ஹோம் ஸ்டேவா? வாங்க போய் பேசி பார்ப்போம். போய் வண்டியை போடுவோம். அங்கே நிப்பாடுற சார். அண்ணா போடலாண்ணா, இங்கே சிக்னல் கிடைக்குதாண்ணா? போட்டு பார்க்குறேன். A few minutes later. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா ஏஷியாலே த லார்ஜஸ்ட் டேம் சோலையா டேம். ஏகப்பட்ட பாட்டி வந்திருக்கோம், ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் கிடையாது. ஸோ வந்து இப்போ டேரெக்டாக வீடு தான் போக போகிறோம். ஸோ வந்து ஏன் இந்த இஷ்யூ பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரில. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்களேன். ஏன் இங்கே வரீங்க? லோக்கல் பீப்புள்ஸு இருக்கிறவங்க மட்டும்தான் அலௌடுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எங்களை இவ்வளோ தூரம் 45 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போவோம்ல, எதுக்கு இங்கே வரோம்? சரியான வெக்ஸுங்க நான் சத்தியமாக. ஸோ வந்து இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்க. சோலையா டேம்லேயே தண்ணி இல்லை. அப்பா, ஏஷியாலே த லார்ஜஸ்ட் டேமுன்னு சொல்கிறாங்க இதை தான்.